டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எம்மி டேஸ்டான ஜவ்வரிசி கேசரிங்க. நார்மலாக நம்ம ரவையை யூஸ் பண்ணி தான் கேசரி பண்ணுவோம். இப்போ நான் ஜவ்வரிசியில் கேசரி பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு ஜவ்வரிசி 1 டம்ளர். நான் பேக்கெட் ஜவ்வரிசி வரலக்ஷ்மி பிராண்டுன்னு வருதுங்க, அது தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் ஜவ்வரிசி, ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. வெறும் வாணலியில் நெய் ஜவ்வரிசி அவ்வளோதாங்க. நல்லா ஃப்ரை பண்ணோம். கொஞ்சம் நேரம் ஆயிலை வச்சு சிம்மில் வச்சு மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா நல்லா இது பொரி மாதிரி பொரிஞ்சு வரணும். ஒரு 10 நிமிஷம் இதை நீங்கள் வறுக்கணும். எல்லா ஜவ்வரிசியும் பொரியணும். அப்போ தான் அது கொஞ்சம் கெட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நார்மலாக நம்ம கேசரிக்கு யூஸ் பண்ணுற அளவு தாங்க இது. தண்ணி சர்க்கரை எல்லாமே அதே அளவு. 1 டம்ளர் ஜவ்வரிசி, 3 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் சர்க்கரை, அவ்வளோதாங்க. நெய் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப போட்டுகிட்டே இருக்கலாம். தேவையான அளவு நெய் விடுற அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வறுக்க உங்களுக்கு வாணலில் ஒரு பாதி வாணல் அளவுக்கு இது ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி. இப்போ 3 டம்ளர் தண்ணி நல்லா பொரிஞ்ச உடனே, இது 1 டம்ளர் ஜவ்வரிசி, இதுக்கு 3 டம்ளர் தண்ணி. வெறும் தண்ணியே, பச்சை தண்ணியே நீங்கள் இந்த நல்லா பொரிஞ்ச உடனே இதில் நெய் போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வறுக்கணும். அது ஏதாவது 1 2 ஜவ்வரிசி உங்களுக்கு வறுபடாமல் இருந்துச்சுன்னா அது கடக்குன்னு இருக்கும். அதனால் நீங்கள் நெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கிற வரைக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு, ஸ்மெல்லு ப்ளஸ் வெந்து நல்லா சூப்பராக இருக்குங்க கேசரி. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வறுத்த உடனே இது 1 டம்ளர் ஜவ்வரிசி, இதுக்கு 3 டம்ளர் தண்ணி. இந்த பச்சை தண்ணியே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், 3 டம்ளர் நான் தண்ணி, அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 3 டம்ளர் தண்ணியை விட்டு நம்ம அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ஜவ்வரிசி வெந்து கண்ணாடி மாதிரி ஆகிடுங்க. 3 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்தணுங்க. நல்லா வெந்த உடனே தான் நீங்கள் சர்க்கரை சேர்த்தணும். 1.5 டம்ளர் சர்க்கரை. 1 டம்ளர் ஜவ்வரிசி, 3 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே அளவு, எந்த டம்ளரில் நீங்கள் ஜவ்வரிசி எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவுலேயே எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கேசரின்றதால கொஞ்சம் நெய் நிறைய தாங்க பிடிக்கும். அப்போ தான் அதெல்லாம் ஒட்டாமல் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குங்க. ஜவ்வரிசி கேசரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேசரிங்க. ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக. கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். கேசரி கலர் நார்மலாக நம்ம கேசரிக்கெல்லாம் எப்படி கலர் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி. பாருங்கள், கொஞ்சம் சர்க்கரை மெல்ட் ஆன உடனே கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். திருப்பியும் அதெல்லாம் அப்சர்வ் ஆகி கேசரி பதத்துக்கு வர வரைக்கும் சிம்மிலேயே வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ஏலக்காய் தூள், எப்பயும் கேசரிக்கு எப்படி போடுவோம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே போடலாம். இப்போ முதல்ல நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக கேசரி கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கலர் வேணான்றவங்க அப்படியே ஒயிட்டாக கூட வைக்கலாம். இருந்தாலும் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது தாங்க அது கேசரி மாதிரி ஒரு லுக்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா மெல்ட் ஆகி இது ஆறிச்சின்னா கொஞ்சம் கெட்டிப்படுங்க. அதனால் கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் அந்த ஸ்டேஜ் கலந்துட்டு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாங்க. இது முந்திரி திராட்சை நெய்யில் ஃப்ரை பண்ணி மேலே நீங்கள் டெக்கரேஷனுக்கு, டேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆகிடும். ஒரு வாணலில் வச்சு நீங்கள் முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கேசரி
முடிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. நல்லா அது கொஞ்சம் பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு ஒரு 3-4 ஏலக்காய் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நசுக்கி அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிடலாம். கேசரி ரெடி ஆகிடுச்சு. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.